ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம். கோலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுரவாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தவசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதுநிலை யோகி பாடத்திட்டத்துல சிவஞான போதம் சிவஞான போதம் பார்க்க இருக்கிறோம். சிவஞான போதம்ன்றது ஒரு சைவ சமய நூல். சைவ சமய நூலா இருக்குது அது. அதை எழுதியவர் மெய்கண்டார். பாரத நாட்டில் எவ்வளோ நூல்கள், ஆன்மீக நூல்கள், நிறைய நூல்கள் வந்து நம்மளுடைய மக்களிடம் இருக்கிற அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு எவ்வளோ நூல்கள் இருந்தது. அதுல இந்த சிவஞான போதமும் ஒரு நூல். இது வந்து குருதேவர் என்ன சொல்றாரு, இது சிவஞான போதமா இருந்திருக்காது, பரஞான போதமா தான் இருந்திருக்கும். ஏன்னா பிரம்மம் என்ற அந்த மூல சக்திய சிவம் என்ற பெயர்ல சொல்லலாம். சிவம்னா மங்களம், முக்தி, உண்மை. அப்படி தமிழ்ல வந்து சிவம். ஆனா அதை வந்து நம்ம சிவஞான போதத்துக்கு உரை விளக்கம் எழுதினவங்க எல்லாருமே சிவன் என்ற அந்த கடவுளை குறித்தே எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிவஞான போதத்துக்கு வந்து 300 பக்கம் 400 பக்கம் கொண்ட விளக்கங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. 12 சூத்திரம் தான். ஒரு சூத்திரமும் 3 வரி இல்ல 4 வரி. 12 சூத்திரங்களுடைய நூலுக்கு 300 400 பக்கத்தை தேவையில்லாத வளவலான்னு எழுதியிருக்கிறாங்கன்னு குருதேவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு வந்து இவ்வளவு விளக்கம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு 68 பக்கத்துல நமக்கு இந்த சிவஞான போதத்தை கொடுத்திருக்கிறார். இதுல முக்கியமா ஆன்மாவை பத்தி தான் அதிகமா அவர் பேசுறார். ஒரு 7-8 சூத்திரம் நம்ம பார்த்தோம்னா ஆன்மாவை பத்தி தான் அதிகமா. ஏன்னா இந்த பிரம்மம் நம்மளுடைய ஆதி வேதங்களாகட்டும், அதுக்கு முன்னாடில இருந்து இதுக்கு வச்சிருக்கிற பேரு பிரம்மம். இந்த பிரம்மம் எங்க இருக்குதுன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லா இடத்துலயும் இருக்கிற நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த பரம்பொருளுக்கு மனிதன் வந்து ஒரு உருவத்தை கொடுத்தான். அதே உருவத்துக்கு குடும்பத்தையும் கொடுத்தான். என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளுக்கு முதல்ல ஒரு உருவத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தான். அதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தான். மனிதனுக்கு என்னென்ன மாதிரியான குணநலங்கள் இருக்குதோ எல்லா குணநலங்களையும் அந்த கடவுளுக்கும் கொடுத்தான். அப்புறம் அந்த கடவுளிடம் போய் பிரார்த்தனை பண்ணான். வாழ்க்கையில நடக்கிற சுக துக்கத்துக்கெல்லாம் அந்த கடவுள் தான் காரணமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் பிரார்த்தனை பண்ணா, மன்றாடினா. அவனுடைய பிரார்த்தனை நிறைவேறலன்னா கடவுளை திட்டவும் ஆரம்பிச்சான். ஏன் எனக்கு இதை முடிச்சு வைக்க கூடாதா? அதே கடவுளிடம் பேரம் பேசவும் ஆரம்பிச்சான். நீ இதை பண்ணு, நான் இதை உனக்கு பண்றேன். மனிதனுடைய அஞ்ஞானம் எந்த அளவுக்கு அவன் பண்ண முடியுமோ, எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதே கடவுளுக்கு நான் உனக்காக வந்து காவடி தூக்குறேன், உனக்காக நான் வந்து விரதம் இருக்கிறேன், என்னென்னவோ அவனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த கடவுளிடம் போய் மன்றாடினான். அந்த உருவத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த அந்த கடவுளுக்கு. ஆனா அது எல்லாம் அவனுக்குள்ளே இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குதுன்றதுதான் நம்மளுடைய இந்த இந்திய ஞானம். அதுதான் இந்திய தத்துவ ஞானத்தினுடைய ஆழமான அந்த பொருள். என்னன்னா, இந்த பிரம்மம் என்ற அந்த மூல சக்தி இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பிரம்ம சக்தி மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. சரி, மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்திக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன நினைக்கிறோம்னு அதுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்பொழுது இது எல்லாமே நம்ம ஞானிகள் சொல்றது எல்லாமே கடைசியா இது எல்லாமே வீணற்ற வேலை தான். நம்ம செய்யற எல்லா விஷயங்களையும் அதனால நம்ம என்ன பயன் அடையறோம்னா ஒண்ணுமே இல்லை. காரணம் அது அவனுக்குள்ளே இருக்குது. அற்புதமான அந்த மூல சக்தி அவனுக்குள்ளே இருக்குது. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மூல சக்தியை உணர வைக்கிறது தான் இந்த எல்லா பாடங்களும். இதுதான் சிவஞான போதத்திலையும் அவர் அதான் சொல்றாரு. முதல் பாடல பாத்தீங்கன்னா, கல்லால் கல்லால் மரம், கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய ஒல்லா வினைமலர் நல்லார் புனைவரே. இந்த கல்லால் மரம்னு ஒரு மரம், அரச மரம், கல்லால் மரம். இந்த 2 மரத்துக்கு கீழே தான் நம்ம ஞானிகள் வந்து அந்த காலத்துல வந்து பிரம்ம ஞானத்தை போதிச்சாங்க. ஏன்னா இந்த 2 மரமும், அரச மரம் பொதுவா நமக்கு அதிகமான அந்த ஆக்சிஜன், உயிர் வலியை அதிகமா கொடுக்குற மரம், மருத்துவ தன்மை வாய்ந்த ஒரு மரம். அதனால
இது வந்து ஞான விருட்சம். அந்த மரத்துக்கு கீழே இருந்துதான் நம்ம ஞானிகள் வந்து நமக்கு போதனை பண்ணாங்க. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லா வினைமலர் நல்லார் புனைவரே. அது எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம அதை போதிச்சாங்க. அதான் நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு வந்து மகரிஷிகள் வந்து ஒரு குருகுல கல்வியில ஞான பாடம் போதிச்சாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, ஆன்ம மேம்பாடு இது மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த கலை போதிக்கப்பட்டது. நம்மளுடைய நம்மளுடைய குருதேவர் பரம்பரையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, குருதேவருக்கு வந்து குருதேவர் பாருங்க, குருதேவருக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட சரியான வருமானம் இல்ல. இல்லாம தான் அவங்க அத்தை வீட்டுல போய் தங்கி படிக்கணும்னு காஞ்சிபுரத்துல போய் தங்கி படிக்கிறாரு. படிக்கும்போது அவங்க அத்தையும் இறந்து போயிடுறாங்க. தன்னை ஆதரிச்ச அத்தையும் இறந்து போயிடுறாங்க. தனியா வந்து ஒரு 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 சின்ன ஒரு ரூம் ஒண்ணு வாடகை எடுத்து அவரும் அவர் தம்பியும் தங்கியிருந்து போட்டுக்க சரியான ஒரு ஆடை கூட இல்லாம, சாப்பிடறதுக்கு சரியான உணவு கூட இல்லாம, அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு குருதேவர். அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறவரை ஒரு பிரம்மஞானி, முழு பிரம்மஞானி தேர்ந்தெடுக்கிறாரு பாருங்க. ஆசிரமத்துக்கு வா. என்ன என்ன பிரதிபலன் அங்க இருக்குது? அவரால் என்ன கொடுக்க முடியும்? தனக்கு அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கே வழி இல்லாதவரு இவருக்கு என்ன செய்ய போறார்? அங்க என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? ஒண்ணுமே இல்லை. இந்த ஞானம் ஒண்ணுதான். இந்த ஞான பரம்பரை ஒண்ணுதான். சாயங்காலம் ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆசிரமத்துக்கு போனதும் ஒரு போய் ஒரு ஒரு அந்த ஞான ஞான விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க 18 மாசம் போதிக்கிறார். இங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த ஞான பரம்பரை எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம குருதேவரோட வாழ்க்கையை பார்த்தா இந்த கல்வி என்னமா அவருக்கு போதிக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வியை அவர் என்னமா அவருக்குள்ள அவர் சுமந்து நின்றார். எப்படி இந்த படைப்புகள்லாம் படைச்சார். இன்னைக்கு அது எப்படி வெளியே போயின்னு இருக்குது. இதுதான் நம்ம அந்த யோக பரம்பரையில வழுவாம போற விஷயம். இப்படி வழுவாம போகும்போது அந்த தூய்மை எங்கேயுமே அடிபட்டு போல. தூய்மை அடிபட்டு போலன்னா என்ன ஆகுது? இந்த இந்த யோக பரம்பரையில கத்துக்கிறவங்க எல்லாரும் முழுசா அந்த பலன் அடைவாங்க. எங்க ஒரே யோகம்தான், ஒரே மூச்சு பயிற்சி தான், ஒரே பிராணாயாமம் தான். ஆனா அது எங்க இருந்து யாரிடம் இருந்து நமக்கு வருதுன்னு தெரியணும். அது வர இடம் ரொம்ப முக்கியம். அது வந்ததுன்னா அதனுடைய பயன்களை முழுசா என்னமா அந்த கலையை அவன் என்னமா போதிச்சு வச்சிருக்கிறான். வாழ்க்கையில நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடந்து வரோம். கடந்து 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 நம்ம சின்ன வயசுல இருந்து ஒண்ணும் கடந்து வந்துனே இருக்கிறோம். வள்ளுவர் சொல்வார், இருக்கத்திலே ரொம்ப கொடுமை எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. சாதாரணமா ஒரு உதவி ஒருத்தர் நமக்கு செய்யறாரு. அந்த உதவிய மறந்துட்டவனுக்கு எதுக்கு வேணாலும் விமோசனம் இருக்குது. செஞ்ச நன்றிய மறந்துட்டானா அவனுக்கு வந்து ஒரு விமோசனமே இல்லைன்றார். சாதாரணமான ஒரு உதவி, சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஆபத்து காலத்துல ஒரு நன்றி செஞ்சேன். ஆனா இது இது என்ன யோக நெறிகளை நம்ம பார்க்கும்போது இது என்ன நன்றியா? குருவுக்கு ஒரு சிஷ்யன் காட்டுறது நன்றியா? அதுக்கும் மேல. காரணம் ஏன்? ஏன் இந்த கலைக்கு அவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம ஞானிகள்? ஏன் இதுக்கு வந்து முதல் ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க? ஒரு உதவி ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறாருன்னா அந்த உதவிக்கு அந்த நேரத்துல ஒரு பலன் கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில அவசரத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், கையில காசு இல்லை, அந்த நேரத்துல கொடுத்தாருப்பா. அவர் கொடுக்கலன்னா அன்னைக்கு அந்த உயிரை காப்பாத்திருக்க முடியுமான்னு தெரியல. திடீர்னு அன்னைக்கு அந்த ரத்தம் தேவைப்பட்டது கொடுத்தாரு. யாருன்னே தெரியல, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க கொடுத்தாரு. யாருன்னே தெரியல. யாருன்னே யாருன்னே தெரியாம நம்ம போறோம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யறோம், அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யறோம், தம்பி தங்கச்சிக்கு உதவி செய்யறோம். இது வேற. இதெல்லாம் வேற. இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம யாருன்னே தெரியாது. அவங்க யாரு? குருதேவர்கிட்ட போனவங்க எல்லாம் யாருன்னு அவருக்கு தெரியுமா? வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னாரு இன்னாரு இன்னாருன்னு தெரியும். ஆசனம் கத்துக்கின பொண்ணு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன உறவு, என்ன பந்தம்? எந்த உறவும் இல்லாம, எந்த பதமும் இல்லாம அந்த அந்த ஞானத்தை அப்படியே முழுசா கொடுக்கக்கூடிய அந்த நிலை குரு சாட்சாத் பரபிரம்மம். அப்ப இன்னும் இந்த கலைக்காக அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா, ஒரு உதவி செஞ்சவனுக்கு இன்னொரு உதவி செஞ்சா நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அவசர நேரத்துல ஒரு உதவி செஞ்சவனுக்கே நம்ம இப்படி வாழணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு, உயிர், மனம், ஆன்மா இது நாளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு கலையை ஒருத்தர் நம்ம கொடுக்குறாரு. அந்த கலை இப்ப அந்த வகுப்புக்கு நீங்க வரீங்க, 9-10 மணிக்கு வரீங்கன்னா இது ராஜேஷ் என்ற என் மேல வச்சிருந்த மதிப்போ எனக்காக நீங்க வரணும்னு இல்லை. அந்த கலை, அந்த யோக கலைக்கும் அந்த யோக பரம்பரைக்கும் இது எங்க இருந்து நம்ம ஞான குருமார்களுக்கும் நம்ம காட்டுற ஒரு 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 மதிப்பு. அது அது எப்படி நம்ம அதை வாங்குறோம்?
எவ்வளவு எவ்வளவு நமக்குள்ள அதை தூய்மையா எடுத்துக்கின அந்த டிசிப்ளின், அந்த ப்ரியாரிட்டி, என்ன நடந்தாலும் அந்த கலையை வழுவாம பழகிறது. இதெல்லாம் தான் நமக்கு அது காட்டுற அந்த அந்த கலைக்காக நம்ம கொடுக்குற விஷயம். இந்த பொண்ணையோ பொருளையோ காசையோ பணத்தையோ எடுத்துன்னு போய் எல்லாம் ஒரு குருவுக்கு கொடுத்து நிறைவு நிறைவு ஒண்ணும் பண்ணிட முடியாது. திருவடி கிட்ட ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இந்த உலகத்தையே எடுத்துன்னு போய் என் திருவடியில வச்சாலும் ஒண்ணுமே கிடையாது. காட்டுற ஒரே ஒரு விஷயம் அந்த மன தூய்மை. அந்த கலைக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆமா வந்துட்டாரு. நான் காலையில போனோம். காலையில ஆசனம் பண்ணும்போது ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வந்துட்டாரு. 1000 சொந்தக்கார பார்த்துட்டோம். எவ்வளோ நண்பர்களை பார்த்துட்டோம். கொஞ்சம் உட்காந்து ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆமா இவங்களெல்லாம் நம்ம அடைஞ்ச பயன் என்ன? எதுவுமே இல்லை. இதுக்காகலாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துன்னு வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இந்த கலை கொண்டு நம்ம அந்த காலையில பழகிறோன்னா எக்காரணத்தை கொண்டோம். காரணம் இதுதான் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அந்த நன்றிக்கும் மேல ஒண்ணு. இதுக்காக நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? குருதேவா இப்பேற்பட்ட கலையை நீ எனக்கு கொடுத்துட்ட, உனக்கு எதையுமே நான் கொடுக்க முடியாது. உன் திருவடிக்கு எதையுமே கொடுத்து நான் நிறைவே செய்ய முடியாது. ஆனா என்னால என்ன முடியும் நான் யோசிச்சு 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 பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தோணுது. இந்த கலையை நான் ஒழுங்கா பழகணும். எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம, இந்த தூய்மை கெடாம, இது ஒண்ணு நான் பழகிறது, இது ஒண்ணு மட்டும்தான் உனக்கு என்னால செய்ய முடியும். வேற என்ன செஞ்சிட முடியும்? இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல போய் நான் பழகின இந்த கலையை அதே தூய்மையோட, அதோ மன நிறைவோட இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ரீ குருவே நம. வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கலைக்கு முன்னாடி ஒரு நிகரில்லாத ஒரு நிதியும். ஆமா ஒரு குருவுக்கு நம்ம வேற என்ன செஞ்சிட முடியும்? சிந்திச்சுன்னே இருக்கணும். சிந்திச்சுன்னே இருக்கிறோம். ஒரு ஒரு யோகியும் அதை சிந்திக்கிற அந்த நேரம் வரும்போது ஆமா என்ன பண்ணலாம்? இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலையை கொடுத்து, சுவாச நெறிய கொடுத்து, ஆன்மாவை மேம்படுத்தி, ஆமா நம்ம குருவுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அவர் இல்ல. ஆனா இருந்த போதும் இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அந்த அடிச்சுவடுகள், அவர் வாழ்ந்துட்டு போன அந்த அடிச்சுவடுகள் நம்மளை பின்பற்றும். அதிகபட்சமா நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா இது ஒண்ணுதான். இந்த கலையை வழுவாம பழகிறது, இதுல இருக்கிற தூய்மையை கடைபிடிக்கிறது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கலையை 4 பேர் இதை தவிர ஒண்ணுமே பண்ணிட முடியாது. எவ்வளவு யோசிச்சு என்ன பண்ணாலும் அந்த சன்னதிக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் மனித இனம், மனித குலம் ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையா மாத்துறதே குரு தான். இதுதான் சிவஞான போகத்துல அவர் சொல்றாரு. இது என்ன உனக்குள்ள அந்த அந்த முதல் பாடல்ல தம்மை உணர்ந்து தம்முடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமைகழார் தம்மை உணரார் உடங்கியந்து தம்மீர் புணராமை கோலாம் புறன். இந்த நான் என்ற அந்த தன் உணர்வு மனிதனுக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ளேயும் இந்த நான் என்ற அந்த தன் உணர்வு, இந்த தன் உணர்வு தான் ஆன்மா. இந்த தன் உணர்வை இது என்ன அந்த தன் உணர்வுன்றது என்னுடைய உடம்பா ஆன்மாவா சிந்திக்க சொல்றாரு. இல்ல அது உடம்பு இல்ல, அது ஆன்மா. இந்த தன் உணர்வை நமக்கு யார் காட்டுறா? இந்த தன் உணர்வு உனக்குள்ள அந்த தன் உணர்வு மாறாமவே இருக்குது. இந்த உடம்பு மாறுது, ஆனா அந்த தன் உணர்வு மாறுறதில்ல. அதை நம்ம சிந்திச்சு இருக்கிறோமானா இல்ல. அந்த மாறாத அந்த தன் உருவா நமக்கு அடையாளம் பண்றாரு பாருங்க. அவர் தான் குரு. குரு சாட்சாத் பரபிரம்மம். இந்த தன் உணர்வு நமக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாம நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறோம்னா எத்தனை பிறவிகள் அதனால எடுத்து நம்ம என்ன பயனடைய போறோம்? இங்கதான் நம்மள அவங்க நல்லா சிந்திக்க சொல்றாங்க. ஏன் இந்த கலை அவ்வளவு உயர்ந்தது? ஏன் இதுல அவ்வளவு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உடம்பு, உயிர், மனம், ஆன்மா இது எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய கலைக்கு நம்ம என்ன பிரதிபலன் செய்ய முடியும்? நம்ம யோசிச்சு பார்த்துட்டே இருந்தா காலம் முழுவதும் யோசிச்சுனே தான் இருக்கிறோம். வேற ஒண்ணுமே பண்ணிட முடியல. நம்ம சித்தர்கள் பாடல்கள்லாம் பாருங்க. என்ன யாராவது எங்கேயாவது நான் என் குருதேவருக்கு நான் இதை கொடுத்து நான் நிறைவு பண்ணிட்டேன், எங்கேயாவது யாரால முடியுமா? இவ்வளோ படைப்புகள் படைச்சாரு குருதேவர். 70க்கும் மேற்பட்ட நூல் எழுதினார். இவ்வளோ படைப்புகளை படைச்சு நான் ஒண்ணுமே பண்ணலன்ட்டு போறாரு. அந்த படைப்புகளுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு துரும்பாகும்? காரணம் அந்த யோக வாரிசு, இந்த யோக பரம்பரை, அதுல அவங்க கடைபிடித்த தூய்மை. என்னமா இந்த மனித குலத்தை அது மேன்மைப்படுத்தும்? அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன? ஒரு ஆசனங்களும் அது நம்ம பண்ணும்போது அடையக்கூடிய மேன்மை என்ன? சின்னதா தான், ஒண்ணுமே இல்லை. ஒரு எளிமையான ஆசனமா தான் இருக்கும்.
அவங்களுடைய அந்த கூர்ந்த ஒரு அறிவு. ஒரு பத்மாசனத்தை எடுத்துக்கினா ஒரு கிளையாசனம், ஒரு வக்ர பத்மாசனம் பண்றோம், ஒரு இலகுமுத்ரா பண்றோம், ஒரு வக்ர பத்மாசனம். அது என்ன, ஒரு பத்மாசனம் போட்டு இப்படி திரும்புறோம், இடது பக்கம் வலது பக்கம் திரும்புறோம், 30 செகண்ட் 40 செகண்ட் பண்றோம். இந்த 30 40 செகண்ட் பண்ற வக்ர பத்மாசனத்துல இடை நரம்பு பிங்களை நரம்பு இயக்கம் பெறுது, நடுவுல இருக்கிற 6 ஆதார கம்பளங்கள் இயக்கம் பெறுது, திரும்பி பார்க்கறதால கழுத்து கழுத்து பட்டைகள் கழுத்து எலும்புகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குது, இடுப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி கொடுக்குது. ஒரு 30 செகண்ட்ல செய்யக்கூடிய ஒரு வக்ர பத்மாசனம். யோகத்துறையில ஒரு ஒரு ஆசனம்ன்றது அது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஓங்கி இருக்கிற அந்த ஓங்கியத்துல ஒரே ஒரு ஆசனம் அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரே ஒரு ஆசனம் கொடுக்குற பயன்களை பாருங்க, மனித குலத்துக்கு, மானுட குலத்துக்கு ஈடு இணையே முடியாது. ஒரு இலகு முத்ரா பண்றோம், பேரே இலகு முத்ரா. இந்த இலகு முத்ரா பண்ணும்போது முகத்துல இருக்கிற எல்லா பகுதிக்கும், கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரத்த ஓட்டம், நுரையீரலோட மேற்பகுதிக்கு ஒரு ரத்த ஓட்டம், கீழே குனியும் போது பெருங்குடல் மடிஞ்சு அது நசுங்கிறதால மலச்சிக்கல் போகுது. மானுட உடம்பை எப்படி இது மேன்மைப்படுத்துது. உடம்பு 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 தன் நிலையிலிருந்து இன்னொரு பரிணாமத்தை பார்க்குது. உடம்பால நாம பாக்குற பரிணாமம், அஞ்ஞானிகள் பாக்குற பரிணாமம் வேற. உடற்பயிற்சி செய்யறோம், போற வரோம், அது வேற. ஆனா உடம்பால ஒரு பரிணாமம் இருக்குது. நம்ம மனதால தான் பரிணாமம் பார்த்துருக்குறோம், துர்குணம் நற்குணம் சர்க்குணம்னு. ஆனா மனிதன் உடம்பால அடையக்கூடிய பரிணாமம் ஒண்ணு இருக்குது. அது உள்ளுறுப்புகளோட இயக்கம் மாறும் பொழுது, உள்ளுறுப்புகளோட இயக்கம் சீராகும் பொழுது, உள்ள இருக்கிற நரம்பு இயக்கங்கள் சீராகும் பொழுது, அட நம்ம உடம்பா இது, என்ன இது வெயிட்டே இல்லாம இருக்குது, நடக்கும்போது இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்குது. காயப்பை ஒன்றொன்று சரக்கு பலவுல மாயப்பை ஒன்றொன்று மற்றும் ஒரு பை உண்டு, காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டான். அந்த கல்வன் புறப்படுறான், என்னைக்கோ ஒரு நாள் புறப்படதான் போறான். ஆனா அது இருக்கிற வரைக்கும் அது கொடுக்கிற சுகம், அவன் உடம்பால அடைந்த அடிப்படை பயன்களுக்கே அவன் நெஞ்சு கரையறான். அந்த கலையை செஞ்சு முடிச்சுட்டு அவன் கண்ணில் தாரை தாரையா கண்ணீர் வடியுது. குருதேவா, உனக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்ய முடியும்? ஆசனங்கள் இது ஒரு அடிப்படை ஆசனங்கள் தான். இதுக்கு மேல இருக்கிற ஒரு ஆசனங்களும் அவனுக்கு கொடுக்கிற மேன்மை என்ன, அந்த இயக்கம் என்ன? ஏன் மகரிஷி ஸ்ரீ குரு இதை எழுதினாரு? ஏன் திருமூலர் குருவுக்காக ஒரு எழுதுறாரு? நம்மளால சிந்திச்சே பார்க்க முடியாது. நமக்கு நமக்கு எனக்கு சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் அறிவோ எழுத்தோ அது என்ன எப்படி வர்ணிக்கிறது, என்ன எழுதுறதுன்னு தெரியல. அவ்வளோ தமிழ் அறிவு, தமிழ் ஆற்றல், தமிழ் கடல். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருமூலர் பாருங்க, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. குருதேவரை பத்தி பாடுனா, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவர்களும் நிலமும். குருவே நம்ம அப்படி அதுக்கு மேல அவங்களால என்ன எழுதுறதுன்னு தெரியல. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. பேரறியாத பெரும் பொருள், வார்த்தையை பார்க்கணும். பேரறியாத பெரும் பொருள் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே, அது பாருங்க, அந்த வார்த்தைகள் உருந்த விதம் என்னமா அந்த தூய்மை கதியில் அவங்கள நிர்வகிச்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட அடிச்சோடுகள். இந்த ஞான பரம்பரைய குருதேவர் ஆசிரமத்துல சிலையா வைக்கும் போது என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்திருப்பாரு? குருவே நம்ம என்னமோ அது குருதேவரை நினைக்கும் போதும் அது நம்மளுக்கு சில நேரங்கள்ல வார்த்தைகள் வர மாட்டேங்குது. குருவே நம. குருக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறதுக்கும், அதுல இருக்கிற ஒரு ஒரு பக்கங்களை புரட்டுறதுக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனை. ஸ்ரீ குரு கீதையை படிச்சாலே பெரிய ஒரு இதுன்னு சொல்றாங்க. எந்த எந்த நிலையில இருந்து அவங்க அதெல்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த தூய்மையின் வெளிப்பாடு.
அதை நம்ம படிக்கிறோம்னா அது இருக்கிற எழுத்துக்கள். இதை நம்மளால இன்னைக்கு உணர முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, குருதேவர் அவங்க என்ன கலையை பழகினாங்களோ அந்த கலையை நமக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த நிலையை நாமளும் அடையலாம். அந்த உணர்வுகள் நமக்குள்ளேயும் வரும். அது உணர்வுகளை நம்மளால எழுத்தாக்க முடியாது, சொல்லாக்க முடியாது. ஆனா நிச்சயமா அந்த உணர்வுகளை நம்மளால உணர முடிகிற அளவுக்கு இந்த அந்த பயிற்சி முறைகள், இந்த பாடத்திட்டம், ஒரு படியா நம்மளை கூட்டின்னு போற விதம், பிராணாயாமம் நம்ம கொடுக்கிற பயன்கள், யோக நெறிகள் நம்ம கொடுக்கிற பயன்கள், தியானம் நம்ம கொடுக்கிற பயன்கள், ஒண்ணும் அந்த பயன்களை முழுசா நம்ம பெறலாம். இதுல சிவஞான போதத்துல அந்த முதல் பாடல் அவன் அவள் அது வெனும் அவை வினையின் தோன்றிய திதியே ஒடுங்கி மலத்தொலதாம் அந்த ஆதி என்மார் புலவர். இப்ப நம்ம அவன் அவள் அதுன்னு நம்ம எதை சொல்றோம்? அவன்ன்றோம். இன்னாரு, இவர் பேரு இது, இவர் பேர் அது. அவன் அவள் அது நம்ம பேர் சொல்றோம், அந்த உடம்ப சொல்றோம், அந்த உடம்ப தான் நாம சொல்றோம். ஆனா ஆன்மாவுக்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அதுவும் இல்லை. விலங்கு உடம்புல இருந்தா அதுன்னு சொல்றோம், ஆண் உடம்புல இருந்தா அவன்னு சொல்றோம், பெண் உடம்பு இருந்தா அவள்னு சொல்றோம். இது எல்லாம் சரீர தோற்றம், மாயை. இது உடம்புக்கு மட்டும்தான். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை. அது எது மூன்று மற்ற நிலையில இருக்குது. ஆண் இல்லை, பெண் இல்லை, அழி இல்லை. இந்த ஆத்மன் உடல் கொள்ள சலிப்பதில்லை. ஞானம் வரும் வரை பிறவியடி, இந்த ஞானம் கை வந்த பின் முக்தி அடி. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் இவர் சொல்றார். நம்ம ஒருத்தரை பாக்குறோம்னா இந்நேரம் அவர் பேர் நமக்கு தெரியுது, அவர் நமக்கு என்ன சொந்தமோ உறவோ நண்பர்களோ ஏதோ ஒரு உறவு முறை வச்சு நம்ம அவரை கூப்பிடுறோம். இது மேலோட்டமா நம்ம பாக்குற பார்வை. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை, அதுவும் இல்லை. அது என்ன, அது தோன்றுது, மறையுது, எல்லாம் பண்ணுது. எதை அடிப்படையா இங்க வச்சு பண்ணுது அப்படின்னா, அந்தம் ஆதி என்மார் புலவர். இந்த தோற்றமும் முடிவும் இல்லாத பரமாத்மாவின் வெளிப்பாடு என்று அறிஞர்கள். எதனுடைய வெளிப்பாடு? பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு. பிரம்மமே இங்க ஆணா இருக்குது, பிரம்மமே இங்க பெண்ணா இருக்குது, பிரம்மமே அதுவா இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மானுட தேகத்தில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி 8 விதமாக என் பிரகிருதி பிரிக்கப்பட்டு ஓராயமே உலகெழும் படைப்பதும், ஓராயமே உலகெழும் துடைப்பதும், ஓராயமே உலகெழும் அழிப்பதும், ஓராயமே உலகோடு உயிர்தானே. இங்க இருக்கிற ஒரே அந்த மூல சக்தி பல சக்திகளா பிரிஞ்சிருக்குது. அது ஆணோட உடம்புல இருக்கும்போது அவன், பெண்ணோட உடம்புல இருக்கும்போது அவள், அது பிரிஞ்சிருக்குது. ஆனா அந்த மூல சக்தி ஒண்ணுதான். பல மாற்றங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உள்ளாகுது, பல மாற்றங்கள் அடையுது. இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த மூல சக்தி மாறுறதில்ல. இதுதான் நம்ம இந்திய மெய்ஞானம் நமக்கு காட்டுற 2 விஷயம். ஒண்ணு, மாறும் தன்மை உள்ளது, மாறாதது. மாறும் தன்மை உள்ளது, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த மூல சக்தி மாறுறதில்ல. இந்த 2 வச்சுங்கதான் எல்லா கோட்பாடுகளும். இந்த மாறும் சக்தி உள்ளது இந்த உலகத்துல இருக்குது. மாறாதது பிரம்மம். இந்த மாறாததை தான் பிரம்மம்னு நம்ம வேதாந்தங்கள், உபநிஷங்கள்லாம் சொல்லுது. இததான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் சமயங்கள் சொல்லுது, அல்லாஹ், இயேசுன்னு சொல்லுது. இது பேரை அவங்க மாத்தி வச்சுக்கினாங்க. பேரை மாத்தி வச்சு அதனுடைய பரந்த தன்மையை குறுக செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அதனுடைய பரந்த தன்மையை குறுக செஞ்சுட்டாங்க. எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருளுக்கு இருக்க இடமே அது. அதுக்குன்னு உருவம் ஏது, அதுக்கும் பேச வார்த்தைகள் எது, எல்லாமே அதுவா இருக்குது. கண்ணாவும் அதுவா இருக்குது, கண்ணின் மணியாவும் அதுவா இருக்குது, சொல்லாவும் அதுவா இருக்குது, எழுத்தாவும் அதுவா இருக்குது. இங்க இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அது இல்லாத இடம் ஏது? அது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்குதுன்ற ஒரு நிலையை யாரால் அடைய முடியும்னா ஒரு யோகியால தான் அடைய முடியும். அதுக்கான வழியை காட்டுற பாதை தான் யோகம். அது எங்க எடுத்துன்னு போய் அவரை நிறுத்துது பாருங்க. இந்த யோக நெறிகள் நாம பழகின அடிப்படையா நம்ம உடம்பை சரி பண்ணி, உயிரை வளப்படுத்தி, மனசை சரி பண்ணி, ஆன்மாவில இருக்கிற கர்ம பந்தங்களை போக்குது. ஆன்மாவில இருக்கிற கர்ம பந்தங்களை பிராணாயமா போக்குமா? ஒருத்தர் ஆச்சரியமா கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? கர்ம பந்தங்களை பிராணாயமா எப்படி போக்கும்? பிராணாயமத்தால் அது எப்படி முடியும்? அது பிராணாயமம் பழகின்னு வர உங்களுக்கு தெரியும். 12 படிகள் பிராணாயமத்தை நம்ம பழகிறோம். அது ஒரு மாசமும் அதை எடுத்து நம்ம பழகும்பொழுது ஒண்ணு, அந்த கர்ம வினைகள் அப்படியே எரேஸ் ஆயிடுது, இல்ல அதை சீக்கிரமா அனுபவிச்சு தீர்த்துரும். அது ஆரம்ப காலத்துல அந்த பிராணாயாமத்தை செய்யறவங்களுக்கு எவ்வளவு தடைகள் வரும்னு உங்களுக்கு தெரியும். தடைகள் தடைகள் இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை. நல்ல காரியங்கள் செய்யும் போது அதுக்கு தடைகள் வரும். தீய காரியங்கள் சீக்கிரமா வளரும். நல்ல காரியங்கள்ல தடைகளும் வரும். அது சேர்றதுக்கான கூட்டமும் ரொம்ப கம்மி. மற்ற விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கூட்டம் கூடலாம், போலாம், வரலாம். ஆனா நல்ல காரியங்கள் என்னும் போது இந்த யோக நெறிகள் தான்.
இந்த யோக நெறிகள் இந்த மாதிரியான இதுக்கு வந்து அதுக்கெல்லாம் கூட்டக்கூடாது. இதுவே வந்து ஒரு சிலைய வச்சுட்டு யாராவது அங்க வந்து இது சொல்றாரு, ஏதாவது மந்திரம் சொல்றாரு, இல்ல குறி சொல்றாருன்னா அங்க 1000 பேர் போவாங்க. ஆனா இந்த விஞ்ஞானபூர்வமான அந்த பாடங்களுக்கும் இந்த பயிற்சி முறைகளுக்கும் கூட்டம் கூடாது. காரணம், அது மகரிஷிகள் நமக்கு சொல்றாங்க பாருங்க. அவன் அவன் பதிவுகளினுடைய அந்த பாவம், அவன் என்ன மாதிரியான அந்த புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு, அப்பதான் அவன் யோகத்துக்கே வர முடியும். இந்த புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு அந்த யோகம் இல்லைன்னா அது விளங்காது. அது வந்து அவங்களுக்கு புரியாது. அது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மா புரிய வைக்காது. அப்படியே அது பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு தவறான இடத்துல, இந்திய நாடு, நம்ம இந்திய நாடு, பல நாடுகள் சொல்லுவாங்க இது டெவலப்டு கண்ட்ரி, இது இந்த நாட்டுல இது இருக்குது, அந்த நாட்டுல இது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு மாதிரி உயர்ந்த, ஓங்கி வளர்ந்த ஒரு நாடு இல்லை. காரணம், மனிதனுடைய உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, இது நாளையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த முழுமை பெற்ற அந்த ஞானம் இங்கதான் இருக்கு. இது கிட்டவன யாருமே வர முடியாது. மற்ற நாடுகள் எல்லாம் உடம்பு அளவுல கூட ஸ்தூலமா தான் ஒண்ணும் பாக்குறாங்களே தவிர, உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சூட்சமம், இடை, பிங்களை, சூஷ்மனா இதை பத்தி யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு, படிப்பறிவு, இலக்கிய அறிவு, இதை வச்சு பல நூல்களை எழுதலாம். ஆனா மனித குலத்துக்கு மேன்மை கொடுக்கிற உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, இதை நாலுத்தையும் எடுத்துக்கின்னு அதுல முழுமை பெற்று இருக்கிறோம். அதுதான் முக்கியம். ஆனா என்ன ஆச்சு காலப்போக்குல, சில விஷமிகள், சில சுயநலவாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கின்னு இதை வச்சு நீ எப்படி பணம் சம்பாதிக்கலாம், நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓ, இதை தான் எதிர்பார்த்து வராங்க. கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காருங்க, தியானம் சார் நல்லா இருக்குது சார். அந்த ஒரு ஒரு இடத்த ஒரு அப்படியே பீஸ்ஃபுல்லா அமைச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காருங்க, தியானம் ரொம்ப நல்லா இருக்குது சார் உட்காந்தா. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அது ஏதோ இவங்க தான் அந்த கலையை கண்டுபிடிச்ச மாதிரியும், அது மூலியமா தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த கலையினுடைய உண்மைத்துவம் தெரியாத போச்சு. யோக நெறிகள்னா அது என்ன, அதனுடைய அடிப்படை தெரியாத போச்சு. மனம்னா மனசை எடுத்து டீல் பண்றது, இல்ல சுவாச நெறிகள் எடுத்து டீல் பண்றது, கண்ணா புண்ணான்னு அதை போட்டு குழப்பி எங்க நம்ம உயர்ந்த ஒரு ஒரு உன்னதமான நிறைவு பெற்ற ஒரு கலை நம்ம கையில இருக்குது. ஆனா அது தெரியாத போச்சு. தெரியாத அதுல போய் ஆளாளுக்கு கையில கிடைச்சதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கின்னு இஷ்டத்துக்கும் போட்டு மக்களை குழப்பிக்கின்னு, சக்கரை தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வெள்ளப்பாகுனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சக்கரை தண்ணி ரொம்ப இனிப்பு. அவர்கிட்ட கேட்டா சக்கரை தண்ணி தான்ப்பா உயர்ந்தது, அட என்ன டேஸ்டா இருக்குது. வெள்ளப்பாகுனா என்னன்னு அவருக்கு தெரியாது. வெள்ளப்பாகு தெரிஞ்சவருக்கு, அட இது ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா, சக்கரை தண்ணியை விடுப்பா. ஆனா இது ரெண்டையும் தாண்டி தேனுன்னு இருக்கு, தேனோட சுவையே உங்களுக்கு தெரியாது. இவங்க அந்த வெள்ளப்பாகையும் சக்கரை தண்ணியும் குடிச்சிக்கின்னு இதுதான் ருசின்னு நினைச்சுன்னு வாழ்ந்துனுக்குறாங்க. ஆனா இதுக்கு மேல தேன், தேனுன்னு ஒரு உயர்ந்த ஒரு சுவை இருக்குது, பல பலன்கள் குடிக்கும். அந்த மாதிரிதான் தன்னிடம் என்ன இருக்குதோ அதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கின்னு வாழறவங்க இங்க ரொம்ப அதிகம். அது அது காரணம், இந்த கலை வந்து முழுமையான அந்த கலை வந்து அது அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தவங்களுக்கு போய் சேரதில்லை. பக்கத்திலே தான் இருப்பாங்க, பக்கத்திலே இருந்தாலும் அதோட அருமை விளங்குறது இல்ல. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்துனே தானே வரும். அது நம்ம அவங்கள எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், அவங்க அனுபவிக்க வேண்டிய அந்த பரமாத்மா அதுக்குள்ள அவங்க அலோ பண்ணணும். அலோ பண்ணாதான் இந்த ஒழுங்கான அந்த முழுமை பெற்ற கலையில சரியான பாதையில போக முடியும். அந்த வளர்ச்சின்றது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அடையக்கூடிய வளர்ச்சி தினந்தோறும் பண்ற ஆசனங்கள், அந்த அந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம் இதுல பண்ணும்போது தான் அந்த முழுமையான வளர்ச்சி இருக்கும். வெறும் ஆசனங்களை மட்டுமே நான் எடுத்துன்னு பழகினேன்னா அங்க ஒண்ணும் இல்லை. என்ன ஆக போகுது? உடம்பும் சரியா இருக்கணும், உயிரையும் வளப்படுத்தணும், சுவாச நஷ்டத்தையும் ஈடுகட்டணும், மனசையும் மேன்மைப்படுத்தணும், அதுக்கு மேல ஆன்மாவில் இருக்கிற கர்ம பந்தங்களையும் போக்கணும். இந்த சீக்வன்ஸ் இருக்கணும். இந்த சீக்வன்ஸ்ல எது தடைப்பட்டாலும் அது யோகமே இல்லை. அது ஏதோ உடற்பயிற்சின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அது யோகமாயிடாது. அது கேட்கறது, பிராணாயாமம் பண்ணா கர்ம பந்தங்கள் எப்படி போகும்? இது எவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸ். அதை நாம பழகும் பொழுது என்ன ஆகுது? நம்ம தான் நம்மள ஆய்வுக்குள்ள போகணும். இந்த ஆரம்ப காலத்துல, ஆரம்ப வருஷத்துல இருந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய், கொஞ்சம் கொஞ்சமா போய், கொஞ்சம் கொஞ்சமா போய் கர்ம வினைகளே இல்லாத போது ஒரு யோகிக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன நினைக்கிறோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு நாம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், இது நடக்கணும், காரணம் அவர் மனசுல உதயமாவது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். தீய விஷயங்கள் உதயமாகிறது இல்ல. கெட்ட எண்ணங்கள் அங்க இருக்கிறது இல்ல. யார பத்தியும் பொறாமை இல்ல, யார பத்தியும் புறம் பேசுறது இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த நிஷ்கலங்கமா இருக்கிற இடத்துல இருந்து எண்ணம், ஒரு எண்ணம் அந்த சித்தத்தோட போய் அது லயமாகும் போது, உதயமாகும் போது அது அப்படியே நடக்கிறத ஒரு யோகி பாக்குறார்.
காரணம் உள்ள இருக்கிற அந்த டேட்டா ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. இனி டேட்டாவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் டேட்டா. அந்த நினைக்கிற எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களா இருக்கு, அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிராணாயாமம் நமக்குள்ள இருக்கிற கர்ம பந்தங்களை, கர்ம வினைகளை போக்கி மேலும் மேலும் அது மூளைக்கு கொடுக்குற சக்தி. நம்ம மூளையில இருக்கிற அந்த உடல் மின்சாரம், உடல் காந்தம். இந்த மின்சாரம் இல்லாத காந்தம் இல்லை. காந்தம் எங்க இருக்குதோ அங்க மின்சாரம் இருக்குது. நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸ் ஒண்ணு 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 எப்படி இருக்குது, இந்த நியூரான்ஸ் போடுற பாதை, நினைவாற்றல். நினைவாற்றல்னா நம்ம ஒரு பாதையை போடுறோம். ஒரு ஒரு இடத்த ஒரு விஷயத்த புதுசா ஒரு மொழியை படிக்கிறோம்னா ஒரு நியூரான் ஒரு பாதையை போடுது. அந்த விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ண அதே சிந்தனையில இருக்கும்போது அது ஒரு இரும்பு பாலம் ஆகுது. மூளையில அந்த நியூரான் போடுற பாதை இரும்பு பாலம் மாதிரி ஆகுது. இரும்பு பாலம் மாதிரி அந்த பாதை போயிடுச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுறாரு. இப்படி அது அது உறுதியா அந்த அளவுக்கு அந்த நியூரான்ஸ் வேலை செய்யறேன்னா அதுக்கு போதுமான அந்த பிராண சக்தி வேணும். எங்க நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம எவ்வளவு மின்சாரத்தை வெளியில எப்படி எப்படியோ தயார் பண்றோம். ஆனா நம்ம சுவாசிக்கிற காத்து நம்ம உடம்புக்குள்ள உடல் மின்சாரமா, உடல் காந்தமா இருந்து இந்த மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ், இந்த நியூரான்ஸ் எவ்வளவு பலப்படுத்துது. சின்ன குழந்தையில இருந்தே பசங்க இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அந்த நினைவாற்றல், இந்த நினைவாற்றல் எவ்வளவு எவ்வளவு அது மேன்மைப்படுத்துதுன்றத ஒரு அற்புதம். அதனாலதான் இதை சரியான அந்த வயசுல சரியான முறையோட அதை பழகும் பொழுது அந்த வளர்ச்சியை குருதேவர் காலத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த சரியான யோக நெறிகள் எங்கேயோ குரு சிஷ்ய பந்தத்துல இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு எடுத்து பழகுறாருன்னா, மணிகண்டன் இருக்கிறாருன்னா அவருடைய மகன் பழகுறாரு, சரவணன் இருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகள் பழகுறாங்க. இந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் பிரத்யட்சமா கண் முன்னாடி. உலகத்துல முதல் முறையா அந்த சின்ன வயசுல இருந்தே அதை கொடுத்துட்டு அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் விருட்சம். உலகத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்ப்போம். காரணம் அந்த யோகா மூளைக்குள்ள போய் செய்யக்கூடிய அற்புதங்கள், மாற்றங்கள். சுயநலம் 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 சுயநலமாக வாழ்ந்த இந்த உலகத்துல அந்த சுயநலம் என்ற அந்த விஷத்தை தூக்கி போட்ட அந்த யோகம் போய் அந்த நல்ல நல்ல விதைகள், நல்ல நிலங்கள் அது விதைச்சு வரும்போது எங்க என்ன பிரதிபலன் இருக்குது? நீ இதனை கொடுத்தாதான் நான் உனக்கு கொடுப்பேன், நீ என்கிட்ட பேசினாதான் பேசுவேன், நீ வந்தாதான் வருவேன். அங்க எதுக்குமே இடம் இல்லை. அங்க அவன் கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில இருக்கிறான். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் கொடுக்கறது மட்டும்தான். அவனுக்கு யாருகிட்டயும் வாங்கிக்க தெரியாது. அவன் யாருகிட்டயாவது எதையாவது, ஐயோ இதை கொடுத்தா அவர்கிட்ட ஏதாவது நடக்குமா, இது நம்ம அவருக்கு கொடுத்தா நம்ம எங்கேயுமே அவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றம் போயிடுச்சு. யாருகிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு வந்துட்டது போது அது சொர்க்கம் நரகம்லாம் நம்ம எங்கேயோ போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழும் காலத்திலே இந்த உடம்போட இருக்கும் பொழுதே மனிதனுக்கு எப்ப அந்த தேவைகள் பூர்த்தி ஆகுதோ, எதிர்பார்ப்பு இல்லாம போதோ, அந்த சொர்க்கத்தை இங்கேயே பார்க்கறான். ஒரு அழுக்கடைஞ்ச இடத்துல நாற்றம் தான் வரும். அழுக்கடைஞ்ச இடத்துல நாற்றம் துர்நாற்றம் தான் வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவைகள் பூர்த்தியான மன நிறைவில் இருக்கிறதெல்லாம் நறுமணம். அது ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தை தன் மனசை நந்தவனமா வச்சிருக்கிறவனுக்கு தனியா ஒரு இடம் வேணாம். ஐயோ இமயமலைக்கு தான் போனோம், இமயமலையில போய் உட்கார்ந்தாதான் எனக்கு சாந்தி, இந்த இடம் அது பிரமிடு, அதுக்குள்ள போனாதான் சாந்தி இல்ல. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நந்தவனம் தான். காரணம் அங்க எதிர்பார்ப்பு இல்லை, தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு. அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டு அந்த மன நிறைவோட அந்த சுவாசம் ஒரு ஒரு சுவாசமா அவருக்குள்ள போகுதுன்னா எவ்வளவு நிறைவா போகும். ஐயோ அப்ப அந்த பஞ்சபூதங்களும் அவர் கொடுக்கும், நீ சுவாசிச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு சுவாசம் வேணாலும் எடுத்துக்கோ. சூரிய ஒளி ஆகட்டும், அந்த பஞ்சபூதங்களும் அவருக்கு துணை இருக்கும். இந்த இயற்கை எல்லாம் அவருக்கு துணை இருந்து அந்த மனம் மனுஷனுக்கு மேன்மை பெற மேன்மை பெற தூய்மை பெற தூய்மை பெற அந்த இயற்கையோட அவர் ஒன்றிடுறார். கனிமரங்களே எத்தனை எத்தனை ஆயிரம் ஜீவன்கள் வாழ்வதற்கு தனக்கென வாழாத ஞானியை போல வாழ்ந்து கனி தருகிறீர்கள். உங்கள் ஈகையும் பண்பையும் என்ன சொல்றது? அந்த வார்த்தை தனக்கென வாழாத ஞானிகள். தனக்கென வாழாதவங்க யாராவது இருப்பாங்களா இங்க? ஏதோ ஒரு வகையில நாம எல்லாருமே ஒரு சுயநலவாதியா தான் இருக்கிறோம். ஆனா ஞானிகள், கனி மரங்கள் எங்க எடுத்துன்னு போய் நம்ம வேதங்கள் அதை கொடுக்குறாங்க பாருங்க. அது என்ன பண்ணுது? அது கனியை கொடுக்குது, பழத்தை கொடுக்குது, வெட்டி சாய்க்கும் போது அவனுக்கு நிழல் கொடுக்குது ஒரு மரம். அது ஞானி என்ன பண்றாரு? தனக்கென அவர் வாழறது. ஏன்னா இங்க எல்லாத்தையுமே அவர் பார்த்துடுறாரு. அவர் முற்றும் முற்றும் அவர் உடம்பு என்ன, உயிர் என்ன, மனம் என்ன, ஆன்மா என்ன, மீண்டும் பிறவாமைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறார். எல்லாமே தெரிந்த பிறகும்
இந்த படைப்புகள் அவர் படைக்கணும்னு உட்கார்ந்து வாழறாங்க. அதான் தனக்கென வாழாத ஞானிகள். இந்த படைப்புகள் உலகத்துக்கு பயன் தரட்டும். நாம அடைஞ்ச அந்த அனுபவம் இந்த உலகத்துக்கு பயன் தரட்டும். அந்த சித்தத்தின் வெளிப்பாடு நமக்கு எழுத்துக்களா இன்னைக்கு வந்து பிரம்ம உபநிஷமா, ஞான பாரதமா, ஞான ராமாயணமா, ஸ்ரீகுரு கீதையா, வியாச கீதையா, எத்தனை நூல்கள், எத்தனை நூல்கள். நண்பர் ஒருத்தர் ஒரு ஐயா, ஒரு பெரியவர் வந்தார். ஐயோ ஐயா, பாடத்திட்டத்தெல்லாம் பார்க்கணும்னா என்ன சார் ஒரு பிறவியில படிக்கிற மாதிரி இல்லையே, எத்தனை பிறவி எடுக்கிறது? இவ்வளவு காலத்துல இதை குருதேவர் எழுதினார், எப்படி எழுதினார்? நான் சொன்ன மாதிரி அந்த மனம் மனம் வந்து நந்தவனமா இருந்துட்டது போது, அந்த நந்தவனத்துல இருந்த அந்த வாசம், அந்த மலரின் வாசம் ஒரு ஒரு நூல்ல நமக்கு தெரியும். அந்த பக்கத்தை புரட்ட 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 அந்த ஞான வாசம், ஆன்மீக வாசம், அது குருதேவர் எத்தனை காலத்துக்கும் அது இருந்துனே இருக்கும். ஏன்னா ஞான ஜோதி சம்பங்கியாம் பேரு, அவர் நல்ல மனம் சிந்தும் கங்கை யாரு, யோக பிராண தியானம் தந்து தேகம் நலம் காப்பதிலே வானமழை மேகம் அவர் பாரு. எங்கேயோ நாம இருக்கிற காலத்துல எங்கேயோ நாம ஒரு சின்ன விஷயத்த கூட இந்த ஞானத்துறையில எங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு குருதேவர் நூல்கள்ல எங்கெங்கெல்லாம் எடுத்துன்னு போய் எத்தனை நூல்கள், எத்தனை நூல்கள். ஞான பாரதமா, ஞானத்தை முழுக்க 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 எடுத்து வந்து ஞான பாரதம். ஞான ராமாயணமா, எங்கெங்கெல்லாம் ஞானத்தை, எங்கெங்கெல்லாம் யார் மூலியமா யாருக்கு உபதேசத்தை பண்ணணும். ஏன் கிருஷ்ணன்ற ஒரு கடவுள் தான் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை பண்ணணுமா? அங்க சக்னி, அந்த சகுனியை வச்சு ஒரு உபதேசத்தை பண்றார். அவன் அறிவுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உபதேசம். இங்க ராமன் லட்சுமணுக்கு பண்ற உபதேசம். பரத்வாஜர் முனிவர் ராமனுக்கு பண்ற உபதேசம். அந்த அந்த இதை நம்ம குருதேவர் நூல்ல படிக்கணும். சரி, ஒரு ராமன் ஒரு கடவுள் அவதாரம். அந்த கடவுள் அவதாரம் என்னமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் உதயமாகும், அவர் தம்பிக்கு உபதேசம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? சரி, இப்போ ராமனே ஒரு கடவுள் அவதாரம், ராமனுக்கே ஒருத்தர் உபதேசம் பண்றாரு பரத்வாஜ முனிவர். அந்த உபதேசம் எப்படி இருக்கும்? அப்பா அப்பா, நினைக்க முடியல. மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு எழுத்து. எந்த சிந்தனைகளை எடுத்துன்னு போய் அதை எழுத முடியும்? இது வரைக்கும் வந்ததுல அந்த எழுத்துக்கள் இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஞானபாரதம், பாரதம், மகாபாரதம்னா அது கதை ஓட்டத்தோடய போயிடுச்சு. ஞானத்தை யாரும் நமக்கு புழிஞ்சு கொடுக்கல. சீதை ராவணன்னு பண்ற உபதேசம் எப்படி இருக்கும்? ஆமா, சீதையை அவன் கடத்தின்னு வந்து வச்சிடறான். சீதையை கடத்தின்னு வந்து வச்சின்ன ஒரு பெண் அவனுக்கு உபதேசம் பண்றா, ராவணா. அவ அப்படியே ஒடுங்கி போய், என்ன ஒரு பெண் இவ, சகலத்தையும் கத்து வச்சுட்டு இருக்கிறாள், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ முன்னாடி நிக்கிறது கூட பயப்படுறான். அந்த பத்மாசனம் போட்டுக்கின்னு சீதை கொடுக்குற உபதேசத்தை பார்க்கணும். சீதை ராவணுக்கும் பண்ற உபதேசம். ஒரு ஒரு இடமும் மகாபாரதம், ராமாயணம், அந்த கதாபாத்திரத்துக்கு நிகரா குருதேவர். அது பாருங்க, ராமனுக்கே ஒண்ணு கொடுக்கணும்னா பரத்வாஜர் என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுக்க முடியும்? கடவுளுக்கு நீ உபதேசம் பண்ண முடியுமா? ராமன் தான் கடவுள் அவதாரம். சரி, கடவுளுக்கு நீ இப்ப என்னப்பா சொல்லுவ? அங்க பார்க்கணும். கடவுளையே கேட்கக்கூடிய உபதேசம் ஞான ராமாயணத்துல இருக்குது. ஏன்னா அந்த கடவுள் நிலைய, குரு சாட்சாத் பரபிரம்மம், அந்த பரபிரம்ம நிலையில இருந்து எந்த கதாபாத்திரத்தையும் அவங்களால வடிவமைக்க முடியும். அந்த கடவுளுக்கே ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கடவுளுக்கும் மேல போய் பரபிரம்மமா போய் அந்த பிரம்மத்துக்கே ஒரு அறிவுரை கொடுக்க முடியும். அதான் குரு சாட்சாத் பரபிரம்மம். அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஞான பாரதத்தையும் ஞான ராமாயணத்தையும் பிரம்ம உபநிஷத்துலயும் படிக்க 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 என்ன என்னமா எழுதினார் குருதேவ். அப்போ இது நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் ஓங்கி நல்ல ஆழமா பதிவாகுது. என்னன்னா, இந்த யோகத்துறையினுடைய விருட்சம், அப்பா, இந்த யோக நெறிகள் ஒரு மனிதனை இவ்வளவு உயர்த்துமா? இவ்வளவு ஒரு தெளிவையும், இவ்வளவு ஒரு பண்புகளையும், இவ்வளவு ஒரு எழுத்தாற்றலையும், இவ்வளவு ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும்னா, இதுக்கு இந்த கலைக்கு மேல நம்ம வாழ்க்கையில ப்ரியாரிட்டின்னு ஒண்ணு கொடுக்கறது ஏதாவது ஒண்ணு இருக்குதா? சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு காலையில எழுந்தமா ஸ்ரீ குருவே நம, ஒரு ஒரு ஆசனங்களும் நாம் பழகும் பொழுது இதனுடைய தெய்வீகம் என்ன, இதனுடைய பரவசம் என்ன, இது அடைந்த நிலை என்ன, இது எப்படி இருந்து நம்ம கிட்ட வந்திருக்குது, இது மனசுக்குள்ள நம்ம அந்த 2 வருஷம் பாடத்திட்டம் முடிக்க போற நீங்க இதை ஆழமா உங்களுக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்கணும். பதிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இது எப்படி நம்ம கையில வந்து, என்னமா இது எல்லாம் ஒரு காலத்துல நம்ம ரிஷிகளும் ஞானிகளும் காடு மலைன்னு ஓங்கி அலைஞ்சு 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 கிடைக்கக்கூடிய அந்த கல்வி கூட நமக்கு இன்னைக்கு வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாம் இது 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 நீங்க கிடைச்சது ஈஸியா கிடைச்சதா நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க ஆத்மாவோட ஒரு நீண்ட ஒரு பயணம் உங்களுக்கு தெரியல. உங்க ஆத்மா இதுக்காக எவ்வளவு காலம் இதுக்காக தவித்திருந்தது உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா அதனுடைய மேன்மை நமக்கு புரியும். அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியும்.
என்னைக்கு அந்த மகத்துவமும் அது மேன்மையும் ஒருத்தனுக்குள்ள ஆழமான விதையா இருந்துச்சுன்னா, இனி அவனை ஜெயிக்கக்கூடிய, அவன் வெல்லக்கூடிய, அவன் வருத்தப்படக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதுதான் யோகம். அப்படி ஓங்கி 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 ஒரு ஒரு மனித குலத்தையும் எடுத்துன்னு போய் அங்க நிறுத்தும் போது என்ன ஆகுது? மனம் நிறைவடையுது. அந்த நிறைவுன்னு ஒரு மனிதனுக்கு எப்ப வருதோ அது ஒண்ணுமே இல்லையே. தன்னிடம் எது இருந்தாலும் அவன் நிறைய அடைவான். அது காலதேவன். காலதேவன் ஒரு இன்டர்வியூ குருதேவர் சொல்றார். காலதேவன் காலதேவன் கூட ஒரு நேர்காணல். அப்பா அவனுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தேன். காலதேவன் மரணத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட காலதேவன் கேட்கறான். உனக்கு ஒரு நல்ல தாய் தந்தையரை கொடுத்தேன். அந்த தாய் தந்தையரை நல்லா நல்லா பெருசாகி நல்லா பாத்துக்கினியா? உன் மனம் நோகாம நடந்துக்கினியா? காலதேவன் என்ற நம்ம பதில் சொல்றோம். காலதேவனிடம் ஐயோ இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னால சரியா சாப்பாடு போட முடியல, தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல. நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாக ஆக நான் எல்லாம் இது பண்ணிட்டேன். பதில் சொல்லிட முடியுமா? அவரு சொல்லிட்டா என்ன ஆகும்? இந்த பிறவியில நமக்கு கிடைக்கப்பட்டது அந்த காலதேவனுடைய கட்டளைப்படி அடுத்த பிறவியில் அதுக்கு வருத்தப்படணும். உனக்கு எல்லா விஷயங்களும் நல்ல தாய் தந்தரை கொடுத்த, நல்ல ஆசான்களை கொடுத்த, பள்ளிக்கு போன நல்லா படிச்சியா? பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சியா? ஆசிரியர்களை மதிச்சியா? எங்க போலங்க, சரியா வகுப்புக்கெல்லாம் போல, இஷ்டம் இல்ல, பசங்களோட எங்கேயோ சுத்தி நின்றேன். நல்ல நல்ல சகோதரர்களை கொடுத்த, அவங்க மனம் நோகாம நடந்துக்கினியா? எல்லாருக்கும் உன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சியா? நண்பர்கள் மனம் நோகாம நடந்தீங்க, யாருக்கும் எந்த தீங்கு செய்யாம வாழ்ந்தியா? இது எல்லாத்துக்கும் மேல ஒரு குருவை காமிச்சினேப்பா உனக்கு. ஒரு குருவை காமிச்சினே, அவரிடம் யோக நெறிகளை கத்துக்கினி அதை ஒழுங்கா பழகுனியா? கத்துக்கின, எங்கெங்க அது சரியா பழக முடியல. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட முடியுமா? ஒரு தலைமுறை காலம் உனக்குள் நின்றேன், ஒருபோதும் என்னை காண முயன்றாரில்லை. குருதலை வாசனது மிதியானாகி குணங்கெட்ட சுகபோகம் தேடி கெட்டாய். மறுதலை முறைக்காலம் உனக்குள் நிற்பேன், மதியற்றோ மறுதினையோ ஊனனாயோ நீ பிறப்பாய் என்றோ உறுதிமொழி எழுதிட்டு காலதேவன் கிட்ட நம்ம பதில் சொல்லணும். என்னென்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாங்க சின்ன 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 விஷயங்களை எவன் போற்றி பாதுகாக்கிறானோ அது நிறைவு தானே. அவர்கிட்ட ஒரு உடஞ்ச சைக்கிள் தான் இருக்குது, அதுலதான் அவர் வேலைக்கு போறாரு. அந்த உடஞ்ச சைக்கிள் அவருக்கு சொர்க்கம். இதுலதான் நான் வேலைக்கு போறேன், இதை நான் சரி பண்ணி என் வாழ்நாள் இது எனக்கு போதும். அந்த நிறைவு ஒரு மனிதனுக்கு நிறைவுன்னு அவன் வச்சிருக்கிற போது அது மேல அவன்கிட்ட ஜெயிக்கக்கூடிய சக்தி என்ன? ஒரு இடத்துல அது குருதேவர் ஞான ராமாயணத்துல எனக்கு சரியா வரல, அது டக்குன்னு ஞாபகம் வரல. அதாவது போதும் என்ற நிறைவோடு வாழ்பவனை கண்டு தேவர்களும் வணங்குவார்கள் என்றார் குருதேவர். ஒரு மனிதன் போதுன்ற நிறைவோடு வாழறானா, அரசன் கூட அவனை கண்டு பொறாமைப்படுவான், தேவர்கள் அவனை வணங்குவார்கள். எவ்வளவு ஒரு உயர்ந்த தகுதி போதும் என்ற அந்த தகுதி. யாரு? அரசன் கூட பொறாமைப்படுவான். என்னப்பா நீ, ஒண்ணுமே வேணாமா உனக்கு? உனக்கு ஒண்ணுமே வேணாமா? உனக்கு ஒண்ணுமே தேவைகளே ஒண்ணு இல்லையா? வேண்டாம் என்பது ஒரு மனிதன் வாயில இருந்து எப்ப வருதோ, உலகத்துல அவன் பார்த்து யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவைகள் இல்லை. அரசன் கூட பொறாமைப்படுவான். எல்லாம் இருக்குது என்கிட்ட, உன்கிட்ட இருக்கிற மனநிறைவு என்கிட்ட இல்லையே, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குதுப்பா. அரசன் கூட பொறாமைப்படுவான், தேவர்கள் அவனை வணங்குவார்கள். எங்க பாருங்க, எங்க எடுத்துட்டு போய் குருதேவர் சிந்திக்க வைக்கிறார். எது வந்தா? போதும் என்ற அந்த மன நிறைவு. அந்த போதும் போதும் தான், சரி போதுன்ற ஒரு மன நிறைவு. அது என்ன, நம்மளுக்கு சாப்பாடுல மட்டும்தான் வருது. சாப்பிட்றோம், 5 இட்லி சாப்பிட்றோம், 6 இட்லி போதும். ஆனா மத்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்றோமா? நான் சொல்றதில்ல. வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா பணமா போதல, நிலமா போதல, சொத்தா போதல, ஓடினே இருக்கிறோம். ஆனா ஒரு மனிதனுக்கு அந்த நிறைவு எங்க வருதோ, தேவர்கள் கூட வணங்கக்கூடிய தகுதிகள் அவனுக்கு வந்துருது. அந்த தகுதி யாருக்கு வரும்னா ஒரு யோகிக்கு மட்டுமே வரும். இந்த மன நிறைவை கொடுப்பதுதான் இந்த கல்வி, அந்த மன நிறைவை கொடுப்பதுதான் யோகம், அந்த மன நிறைவை கொடுப்பதுதான் இந்த பாடம். எப்படி நம்மள பாருங்க, நம்ம பழகக்கூடிய இந்த பயிற்சிகள் அடுத்த பரிணாமத்தை, உடல் ரீதியா ஒரு பரிணாமம், உயிர் ரீதியா சுவாச ரீதியா அடைகின்ற பரிணாமம், உடல் ரீதியா ஒரு பரிணாமத்தை அடையிறோம். உடம்புல பல மாற்றங்கள் நடக்குது, பல இயக்கங்கள் தெரியுது. ஏதோ நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சூட்சும இயக்கம் ஒண்ணு ரெண்டு புரிய ஆரம்பிக்குது யோக நெறியில் ஒழுங்கா படும்போது. அதுக்கப்புறம் இந்த சுவாசத்துல இருக்கிற பரிமாற்றம், பரிணாமம். சுவாசம் எப்படி ஓடுது இவ்வளவு நாளா, எப்படி ஓடி நின்றுது, எதனா மூச்சு இறைக்கும், அப்படியே மூச்சு இறைக்கும். இன்னைக்கு பாருங்க, நிறுத்தி நிதானமா ஆழமான அந்த சுவாசம் யார் கொடுத்தது? யார் கொடுத்த சுவாசம்? எங்க இருந்து நமக்கு இந்த சுவாசம் வந்தது? சுவாசத்தை நெறிப்படுத்துறோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சு பயிற்சி பிராணாயம் பண்ணி நெறிப்படுத்தப்பட்ட சுவாசம். நாம என்ன நினைக்கிறோம்? சுவாசம் நெறிப்பட்டுடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா என்ன ஆச்சு? எண்ணங்கள் நெறிப்பட்டுடுது,
அப்போ இங்க சுவாசம் நெறிப்படும் போது மனிதன் மனசால் அடைகின்ற பரிணாமத்தை பார்க்கறான். துர்குணத்துல ஒரு பரிணாமம், நற்குணத்துல ஒரு பரிணாமம், அதுக்கப்புறம் சற்குணம். அது அந்த நிலையை ஒரு மனிதன் அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த நிலைக்கு தன்னை தயார்படுத்துகிறோன்றதே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம பயணம் பண்ணிட்டு நம்மளோட இலக்கு இதுதான் நம்ம நினைக்கும் போதே அது மனசுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது, எவ்வளவு ஒரு நிறைவு கொடுக்குது, எவ்வளவு ஒரு அமைதியை கொடுக்குது, எவ்வளவு ஒரு சாந்தியை கொடுக்குது. யாரால கொடுத்துட முடியும்? யாராலையும் கொடுத்துட முடியாது. ஒரு குருவால மட்டுமே இந்த கலையை எடுத்துன்னு போய் அவனுக்குள்ள விதைச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு எதுவுமே வேணான்ற மனநிலையை கொடுத்து அவனுக்கு ஒரு நிறைவை கொடுத்து அவனை மோட்சத்தை வழிகாட்டுறதுக்கு ஒரு குருதேவரை தவிர வேற யாராலும் முடியாது. அதுதான் இது முதல்ல 7 ஸ்லோகத்துல ஆன்மா பத்தியே சொல்றாரு. அவையே தானே யாயிரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமன்று நிற்கும் அன்றே. அதாவது ஆன்மாக்கள் நல்வினை தீவினை காரணமாக இறந்து பிறந்து உழல்கிறது. இப்படி ஆன்மாக்கள் விலகாது பிணைந்து இந்த நல்வினை தீவினை காரணமா பிறந்து இறந்து ஆன்மா உழலுது. 2வது சூத்திரத்தில் சொல்ற. சரி, இது பிறந்து இறந்து உழலுதுன்னா அது எது காரணமா இருக்குதுன்னா விலகாத பிணைந்துள்ள பரமாத்மா. நம்ம நல்லா பார்க்கணும். நமக்குள்ள ஆன்மா மட்டும் இல்ல, ஜீவாத்மா மட்டும் இல்ல, பரமாத்மா நமக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? மனம்ன்றோம், புத்தின்றோம், சித்தன்றோம், மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம்ன்றோம், அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. இந்த 3 வகையான பிரிவுகள். உடம்ப ஸ்தூல உடம்பு, நுண்ணுடம்பு, அறிவுடம்புன்னு சொல்றோம். இந்த ஸ்தூல உடம்ப மனம்ன்றோம், நுண்ணுடம்ப புத்தின்றோம், அறிவுடம்ப சித்தன்றோம். இதை விஞ்ஞானம் சிறுமூளை, பெருமூளை, முகுலன்னுது. அறிவால நம்ம மனிதர்களை பிரிச்சா அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. அதுக்கப்புறம் மனிதன், புத்தன், சித்தன். மனிதன், ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த 3 பிரிவுகளை மனசா எடுத்துன்னு கொடுத்ததுக்கு குருதேவருக்கு நிகர் குருதேவர் தான். எங்கேயுமே நம்ம மூளைய இப்படி 3ஆ பிரிச்சு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? 3 செயல்பாடு தான் நமக்கு சொல்லுது. சிறுமூளை இந்த வேலையை பண்ணும், பெருமூளை இந்த வேலையை பண்ணும், முகுலம் இந்த வேலையை பண்ணும். குருதேவர் போய் அதனுடைய எண்ணங்களை சொல்றார். இந்த சிறுமூளை மேல்மனதோட தொடர்புபட்டு இருக்குது, பெருமூளை நடுமனதோட தொடர்புபட்டு இருக்குது, ஆழ்மனம் அது சித்தத்தோட தொடர்புபட்டு இருக்குது சொல்லி அதனுடைய எண்ணங்கள் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதை சொல்லி இந்த 3 வகையான மனசுக்கும் 3 வகையான கதாபாத்திரங்கள் ஒரு இடத்துல அந்த கதாபாத்திரத்தை மகாபாரதத்துல கொடுக்குற. சிறுமூளைன்னா மேல் மனதோட செயல்படுறவன் எப்படி செயல்படுவான், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், இதை நம்ம சிந்திக்கணும். சிறுமூளை மேல் மனதோட தொடர்புபட்டு இருக்குது, அதனுடைய முடிவு என்ன? இந்த மாதிரியான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கிறவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. எத்தனை அந்த மன உளைச்சல். அவன் அரசனா இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன அந்த மன நிம்மதி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? திருதாஷனை பாருங்க, எல்லாமே இருக்குது, நிம்மதி இல்லை. கசங்கறான், பொங்கறான், அழுவுறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காரணம் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லைன்னா மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவன் தூய்மையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனா எல்லாம் உடையவனாகிறான், எல்லாம் உடையவனாகிறான். இதுக்குதான் நம்மளுக்கு கதாபாத்திரத்தை போட்டு ஒரு முடிவும் காமிக்கிறான். இது என்ன சொல்றாரு சிவஞான போகத்துல மெய்கண்டார்? நீ ஆன்மா பல நிலைகள் ஆன்மா இருக்குது இல்ல, நீங்க பேசுகிறீங்க ஆன்மா இருக்குதுன்றீங்க இல்லைன்றீங்க. சில பேர் ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த நீங்க நம்ம பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், கண் என்னன்னு அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை இனம் காட்டுறோம். இது கண்மேந்திரம். கண்ணால நம்ம பாக்குறோம், சுவாசிக்கிறோம், காதால கேட்டுக்கிறோம், இதெல்லாம் கண்மேந்திரங்கள். கண்மேந்திரங்கள் ஒரு வழிதான், அது வழியா போகுது. ஆனா இதை பார்த்தேன், இந்த ருசியை கேட்டேன், இதுதான் அப்படின்னு உணர்றது ஞானேந்திரங்கள். அதுதான் ஆன்மா. அது விழிக்கும் போது விழிப்பு நிலை, தூங்கும் போது கனவு நிலை. சரி, விழிக்கும் போது அது விழிப்பு நிலையில இருக்குது, தூங்கும் போது நீங்க எல்லாம் படுத்து தூங்கிடுறீங்க, புலன்கள் ஒடுங்கி போது. கனவு காண்றது யாருன்னு கேட்கிறார். கனவு யாருப்பா காண்றா? கரெக்டு தானே? அம்மா படுத்துட்டோம், கை காலெல்லாம் அசதியா தூங்கிட்டோம், புலன்கள்லாம் ஒடுங்கி போச்சு, கனவு வருது. அந்த கனவு யார் காண்றா? அந்த கனவு காண்றவன் தான் ஆன்மா. அந்த கனவுல எல்லா கதாபாத்திரத்தையும் படைக்கிற. ஒரு பில்டிங்ல இருந்து மேல விழுற மாதிரி இருக்குது, ட்ரெயின் நம்மள ஓடிற மாதிரி ஓடுறோம், 5 புலன்களும் வேலை செய்யுது, சத்தம் கேட்குது, எல்லாம் பண்ணுது. அது யார் அனுபவிக்கிறான்? நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, ஞானேந்திரங்கள். இதுதான் ஆன்மா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறார். அப்போ நான் இதை பிரிச்சு காமிக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான். அதே ஆன்மா நமக்குள்ள நான் என்ற தன்னுணர்வா இருக்குது. அதனால இதுல வீண் விவாதம் வேணாம். ஆன்மா இருக்குதா இல்லையான்ற விவாதத்துல போய் முக்கியமானதை வாழ்க்கையில எதை பிடிக்கணுமோ அதை கோட்டை விட்டுறாதீங்க. ஆன்மா இருக்குது, அது இருக்கிறதால தான் மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுக்கிறோம்.
அந்த பிறவி என்ற அந்த தலைக்குள்ள இருந்து நம்ம சிக்கி நிறுவனம் அதுல விடுபடுவதுதான் நம்மளுடைய வழி. நம்மளுடைய அறிவு சிந்தனை எல்லாம் இதுலதான் கொடுக்கணுமே தவிர ஆன்மா இருக்குதா இல்லையான்னு போட்டு குழப்பிக்காதீங்கன்றார். காரணம் இது விளக்கத்தெல்லாம் அவர் கொடுக்குறார். இதே ஆன்மா வந்து சாக்கரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம், ஆன்மாவோட அவஸ்தைகள்னு சொல்றாரு ஒரு பாட்டுல. சாக்தம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். அதாவது முழிச்சுன்னு இருக்கும்போது நினைவு நிலையில ஆன்மா இருக்குது, தூக்கத்துல இருக்கும்போது கனவு நிலையில இருக்குது, அப்புறம் மயக்க நிலை மூணாவது அதே ஆன்மாவுக்கு மயக்க நிலை இருக்குது. அதே ஆன்மா துரியம், துரியாதீதம். துரியம்னா ஆன்மா மேல்மனம் புலன்கள் எல்லாம் ஒடுங்கி போய் அந்த ஆன்மா தான் யாருன்னு தரிசனம் பண்ணுது துரியம் தியானத்துல. துரியாதீதம் அந்த ஆன்மா சித்தத்தோட போய் லயமாகுது. அது துரியாதீதம் ஆன்மாவோட அவஸ்தைகளை காமிக்கிறார். நம்ம வந்து நினைவு நிலை, கனவு நிலை, மயக்க நிலை, இந்த 3 நிலைகளே வாழ்ந்து செத்து போயிடுறோம். நமக்கு துரியம் துரியாதீதம் தெரியறது இல்ல. அந்த துரியத்துக்கு போனா நமக்கு என்ன அமைதி கிடைக்குது நமக்கு தெரியறது இல்ல. புலன்கள் ஒடுங்கிய நிலையில நம்ம ஒரே ஒரு செகண்ட் வாழ்க்கையில இருந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் 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 எப்படியாவது நமக்கு அது கை வராதா? கொஞ்ச நேரம் எப்படியாவது தியானம் பண்ணிட மாட்டோமா? ஐயோ என்ன விடுங்கப்பா, யாரும் இவர் பார்க்க வர்றாரு அவர் பார்க்க வர்றாரு, ஆளை விடுப்பா சாமி, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துடுறேன், எனக்கு எந்த இடமும் யாரும் வேணாம், நான் அந்த 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 அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை நான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டேன். எண்ணங்களால எண்ணி 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 தோண்டு போன இந்த மனம் எண்ணங்களே இல்லாத நிறைய ஒரு தடவை எட்டி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேன்ப்பா பிடிச்சிட்டேன், அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சுட்டேன். இனி அதுக்கு அந்த பள்ளத்தை நோற்றி ஓடுற வெள்ளம் போல மீண்டும் 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 மனம் அதுக்கு நம்மளுக்கு தயாராக உந்து சக்தி தள்ளிக்கினே இருக்கும் தள்ளிக்கினே இருக்கும். அது பாருங்க அந்த அந்த நிலையை நம்ம அடையும் போது நமக்கு அந்த இது அமையும் போது நமக்கு இந்த யோக நெறிகள் நாம் செய்யக்கூடிய பிராணாயாமங்கள் அனுஷ்டானங்கள் எப்படி நமக்கு கை கொடுத்து ஒரு பலமா இருக்குது. இந்த துரியம் நிலையில போய் ரொம்ப நேரம் உட்காந்து இந்த சமாதி நிலையில இருக்கிறாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும். அனுஷ்டானங்கள் பிராணாயாமத்தால நம்மளை நாம் பலப்படுத்திக்கணும். முள்ள முடியாம போய் நம்ம துரியம் துரியாதெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது, ஒண்ணுமே பண்ணிட முடியாது. அதுதான் அந்த ஃபவுண்டேஷன் அவர் போடுறார். அப்படியெல்லாம் போட்டு நம்மளை கொண்டு போறதுதான் இந்த பாதை. இது முழுக்க முழுக்க சிவஞான போகத்துல நான் சொன்ன மாதிரி ஆன்மா நமக்குள்ள இருக்கிறத அவர் சொல்றார். இந்த ஆன்மாவோட அவஸ்தைகளை சொல்றார். இதுதான் முதல்ல 6-7 ஸ்லோகத்துல அவர் சொல்லின்னு வர்றாரு. அதுக்கப்புறம் முக்திக்கான வழியை காட்டுறார். மீண்டும் நம்ம வந்து அடுத்த வாரம் அடுத்த சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நம. சிவஞான போகத்துல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். போதும் பாத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பேசணுமா? வகுப்பு வந்து 2 வருஷம் பாடத்திட்டம் நம்ம முடியும் தருவாயில இருக்கிறோம். சிவஞான போதம் இன்னொரு வகுப்பு, அதுக்கப்புறம் அடுக்கு நிலை போதம், அதுக்கப்புறம் சொரூபசார சங்கீதையும் யோக சமயம் நம்ம பாடத்திட்டத்திலே இல்லை. இருந்தாலும் நான் அதை சேர்த்திருக்கிறேன். ஏன்னா நம்ம அதுல யோக சமயத்துலதான் நம்ம முடிக்கணும். இன்னைக்கு வந்து எவ்வளவோ சமயங்கள் வந்து எவ்வளவோ சமயங்கள் இந்திய நாட்டுல தோன்றி இருக்குது. ஆனா ஒரு ஒரு சமயங்களுக்கிட்டையும் குறை நிறைகள் இருக்குது. நிறைவான ஒரு சமயம் உண்டுன்னா அது யோக சமயம் தான். அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த ஞானத்துறையில அந்தராத்மாவா நம்ம ஒன்றுபடுறோம். ஆத்மாவா நம்ம சங்கமம் ஆகிறோம். அதுதான் யோக சமயம். அந்த யோக சமயத்துல எடுத்து வந்து நம்ம பாடத்திட்டத்தை முடிச்சிட்டோம்னா ஸ்ரீ குருவே நம்ம இதை எடுத்துன்னு போய் அப்படியே குருதேவர் திருவடிகள் சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வாழ்க்கையில அந்த உறுதிமொழிப்படி நின்றுட்டீங்கன்னா இந்த யோகத்துறையில நீங்க அடைகின்ற வளர்ச்சியை நீங்க கண்டு நீங்களே வியப்பீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிரம்மவித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் மலரட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே ஸ்ரீ குருவே.